அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அவன் தலைவர் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து இப்போ பிஜியில் தங்கி இங்கே படிக்கிறாரு. அவரோட மன கஷ்டத்தையும் நம்ம கேட்கணும்ல. பிஜியில் என்ன மாதிரி கஷ்டம் இருக்கும்னு நான் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் இருக்கும். என்னன்னா, நான் வந்து பெருங்குடியில் ஒரு பிஜியில் இருக்கேன். மேப்லலாம் தேடி பக்கத்து வீட்டு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கேட்டு, ஏன்னா நான் சென்னைக்கு வரப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது. கூட பிறந்த ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவன் வந்து நீங்கள் நடுவில் சொன்ன மாதிரி இல்லை, ஓனர் விட மாட்டார், கான்ட்ராக்ட் கூட பிறந்த அண்ணனா கான்ட்ராக்ட் போட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு, இல்லைடா 5 பேர் தான், சரி 4 பேர் தான் இருக்க முடியும், ஒரு வாரம் வந்து இருந்துக்க அப்படின்னா 4 நாள்லேயே ஆனால் கிளம்ப சொல்லிட்டான். வந்து இருந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து சரி ஆஃபீஸ்கிட்டே நமக்கு இருந்துச்சுன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு கம்மியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடுக்கும் சேர்த்து ஒரு பிஜி மாதிரி பார்த்துட்டோன்னா, ஏதோ சாப்பாடு செலவுனாலும் எப்படியாவது நம்ம ஓட்டிடலாம், இந்த உடம்புக்கு வந்து அவ்வளோ தேவைப்படாது சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்காவாக பிளான் பண்ணி கேட்டால் 6500 குறைஞ்சி. கேட்டார் சம்பளமே 8000 தானடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவங்க நமக்கு நம்ம கட்டதுக்கு அவங்க இதுக்கும் சேர்த்து எவ்வளோ ஃபுட்டு எல்லாம் சேர்த்து 6500. கரண்ட் பில்லோட 2000 கம்மிங்க. ஆமாங்க, நான் என்னங்க பண்றது, நீங்க எங்க அங்க வீடு எடுத்தீங்க, எல்லாரும் பிஜி வாங்கன்றப்பல எங்க அண்ணன். ஐயோ எங்க இடம் இல்லைங்க. உங்க கான்ட்ராக்டர் அவர் இப்ப சென்னைக்காரற மாதிரி. இதாவது பரவாயில்ல, உங்களுக்கு சம்பளம் வந்து 1500 கூடயாவது இருக்கு. இங்க வந்து எங்களுக்கு டியூ வந்து ஒரு 7500 கொடுக்கணும் மாசத்துக்கு. அவன் சம்பளம் 6000 இருக்கும், மாசம் 7500 கட்டணும். வேணாம் 1500 டியூவா இருக்கும். அதுவே நீங்க சொல்லுங்க பிஜி. ரொம்ப இல்லைங்க, ஒரு நாள்ல ரொம்ப மன கஷ்டமாயிருச்சு. என்னன்னா, மெட்ரோ ஒர்க் நடக்குது பக்கத்துல, அது வந்து சவுண்டு டம்மு டம்முன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். நான் வந்து அப்பதான் வாஷிங் மிஷின் வந்து 2 மிஷின் வச்சிருக்கான் இவங்களும். போய் போடுறேன், அதுக்கு டியூன் போடுற மாதிரி மேட்சிங்கா போகுது, சிங்க்ல போகுது. நான் வந்து அது கடைசி கவனிக்கல. நான் போட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இன்ஸ்டா பார்த்துட்டு ரீலை தள்ளி விட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன். பார்த்தா வந்து டம்மு டம்முன்னு, சரி அந்த சவுண்டு தான் பார்த்தா துணியெல்லாம் வெளியே பறந்துக்கிட்டு இருக்கு. என்னடா அது நம்மளங்கோடு என்னங்க இது அப்படின்னு. தம்பி உங்களுக்கு தெரியாதா, கல் வாஷிங் மிஷினோட கல் பெருசா இருக்கு, இது எதுக்கு நான் துணி அடிச்சு துவைங்க தம்பி, அதுக்கு தான் அப்படின்ட்டாங்க. ரொம்ப ஏன்னா நான் வந்து வீட்டில் ஒரு துரும்பையோ ஒரு எறும்பையோ நகட்டினது கிடையாது. சாப்பாடு கூட நான் எந்திரிச்சு போக மாட்டேங்க, எங்கள் அம்மா தான் போட்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் அவ்வளோ மோசமான இது. நீங்க வீட்டில் சொல்றப்ப என்னன்னு சொல்லிட்டு வந்தீங்க? வீட்டில் என்ன நினைச்சாங்க? எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைட்னா, எனக்கு வேலை கிடச்சதுனால தான் சென்னைக்கு வந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு கிளியர் மைண்ட் செட் இருந்துச்சு. ஏன்னா இங்கே இருந்தால் அவங்க டீ குடிக்க கூட்டு போய் நம்ம சொத்தை அழிச்சிருவாங்க. ஏன்னா டீ டைம்னு ஒரு பக்கத்தில் ஃப்ரான்ச்சைஸ் எல்லா பக்கமும் ஓப்பன் பண்ணி தொலைச்சிட்டாங்க. இங்கே ட்ரை பண்ணோம்டா, அங்கே ட்ரை பண்ணோம்டா, மாதம் வந்து அங்கே சம்பளமே எனக்கு கிடையாது. எங்கள் அப்பாட்டேருந்து வாங்கிட்டு அதில் டீயை சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை நாள் தான் நம்மளும் இருக்கிறது. ஃப்ரீலான்ஸாக எதாவது பண்ணலான்னு பார்த்தா பழக்கத்துக்கு பண்ணி கொடுறான்னு அவன் வந்து ஆல்பம் வந்து வாங்கிட்டு போற பெட்ரோல் காசு நம்மகிட்ட கேட்குறான். டேய் உனக்கு நான் ஃப்ரீயா பண்ணி தரேன்டா. மனசு சரியா, இது ஃப்ரீலான்ஸ் இல்லைங்க, இது நம்ம லான்ச்சு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இது சரி போட்டு வராது, ஏறா சென்னைக்கு போடுறா டிக்கெட்டு அப்படின்ட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு சரி. அப்புறம் தான் என் சீனியர் ஒருத்தர் வந்து இங்கே வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தாரு. வந்துங்க அங்க ஒரு பிரேக் வந்துங்க. இல்லங்க என்னடா கிணத்த நீ வெட்டிட்ட அந்த மாதிரி இருக்கு, கிணத்த காணுது. சொல்லுங்க. அதான் சரி. நான் வந்து சென்னைக்கு புதுசுன்னு சொல்ல மாட்டேன். நான் வந்து இங்கே வந்து வளர்ந்தது வந்து ஒரு 2-3 வருஷம் இடையில இங்கே தான் இருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மாவோட நேட்டிவ் வந்து அவங்க சைடு எல்லாமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ நான் வந்து எப்படின்னா இந்த கொடைக்கானலுக்கு வந்து போகிறேன் மாதிரி சென்னைக்கு வந்து போகிறேன். நான் வந்து ஒரு 2 நாள் இதாண்டா சென்னை, தண்ணிக்கால் போட வந்தேன் ப்ரோ நான், இதாண்டா பீச்சு, இதாண்டா பாருக்கு அப்படின்ட்டு வாங்க, நல்லா இருக்குண்ணே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி 2 நாள் கழிச்சு கல்யாணம்லாம் முடிஞ்சிச்சு கிளம்புங்கன்னு வாங்க, நான் கிளம்பிடுவோம். ஏன்னா வந்த கல்யாணத்துக்கு தான் அந்த மாதிரி இருந்தேன். அப்படி இருந்தப்போ வந்துக்கிட்டு இங்கே தாண்டா நீ இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அப்படியே கான்ட்ராஸ்டா இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, நம்ம உங்களுக்கு ஃபுல்லி ஃபர்னிஷ்டு சொல்லலையா? எனக்கு வந்து ஃபர்னிஷ்டே ஃபர்னிச்சர் தொட்டா முதல் டெட் நீ தாண்டான்டாங்க. பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, காந்தி வெளியே வந்துருது துணில. அப்படி இல்ல, அடிச்சு துவைக்கிறது கல்லு வச்சிருக்காங்க. நான் எங்க வீட்ல Dress கொண்டு ஒரு அடி அடிச்சேனா அந்த வீடியோல போய்டும், வீடியோ ஓபன் ஆயிடும். மேல வெங்கட் கீழ உடைஞ்சு உழுகுது. இப்ப மேல வரது அன்னைக்கு ஒரு நாள் பேசுவாரு, வெங்கட் என்ன வெங்கட் துவைச்சீங்களா
அடிக்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் அடிச்சு துவைக்கணும். ஏன்னா அது பூமி கடியில தானே போகும். இங்க கீழே குடி இருக்காங்க. ப்ரோ தண்ணி பிரச்சனை ஆயிட்டு 2 நாள் பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது. என்ன ஆகும்னா இப்போ நாங்க 2 BHKனால பரவாயில்ல, அந்த 2 பாத்ரூம் இருந்தால வெங்கட் நீங்க தண்ணி இங்க புழங்குறது எங்க வீட்டுல கீழே உள்ள வருது, இந்த பாத்ரூம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணாதீங்க. சரி ஓகே, எங்களுக்கு ஆல்டர்னேட்டா அங்க ஒரு பாத்ரூம் இருக்கு, அங்கேயுமே லைன்ல நிப்பாங்க. இது ஒரு 1 BHKவா இருந்து ஒரே ஒரு பாத்ரூம் இருந்து அங்கிள் வீட்டுக்குள்ள தண்ணி போயிருந்தா என்ன பண்றது? அவங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு அந்த மாதிரி தண்ணி பிரச்சனை அதெல்லாம் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா மோட்டர் தண்ணியே இல்லை. ஆமா தண்ணியே இல்லை, அது வேற விஷயம். அது அதெல்லாம் நாங்கள் பார்க்காம அப்படியே யூஸ் பண்ணிட்டே இருப்போம். மோஸ்ட்டாக வந்து எல்லாருமே காலைல 7 மணி ஷிஃப்ட் கிளம்புறாங்க. அதனால காலைல ஒரு 10 மணிக்குள்ள 2 வாரம் மோட்டரை போட்டு ஃபில் பண்ணி விட்டுருவாங்க. அதனால பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அங்கே அன்பிளான்டா யாரும் வர மாட்டாங்க. இத்தனை பேர் தான் வெளியே வர்றப்போ என்ட்ரி கொண்டு வரணும்ல. ஏன்னா நம்மளுக்கு அவங்க வீடு நம்ம ரெண்டில் என்ன சொன்னாங்கன்னா 5 பேர்னு சொன்னாங்களா. எதுக்கு 5 பேர்னா நாங்கள் 5 பேருமே குளிச்சிருவோம். அது தண்ணி இருக்கும், எப்போ இருக்குன்னா 5 பேரும் குளிச்சிருவோம். 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஆள் மட்டும் வாஷிங் மிஷினில் துணி போடுவோம், தண்ணி இருந்துச்சு. என்னைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சாங்களோ, எக்ஸ்ட்ரா கெஸ்ட் 5ஆவது ஆள் போய் 6ஆவது ஆள் குளிச்சுக்கிட்டு இருப்பான். ஒரு மக்கு தான் எடுத்துருப்பான் தண்ணி. என்ன சுவாரஸ்யம்னா 5 பேரும் குளிச்சிட்டோம்னா எனக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தண்ணி இருக்காது. எல்லாரும் என்ன பண்ணுவோம், கீ வீட்டில் தினேசன் அது பேரை சொல்லிட்டு கீழே போய் அந்த அண்ணன் பேசிக்கிட்டு இருப்போம். பேசிக்கிட்டு இருக்கப்ப சரிண்ணே என்ன இந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவர் வீட்டில் போய் யூஸ் பண்ணிக்கிறது. எதுக்கு பேச போறோம், அதுக்கு தான் போகிறது, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு தான் போகிறது. இப்போ என்ன காப்பி தண்ணி நான் வந்து செக்ரட்டரி கேட்க முடியாது. இப்போ நான் போயிட்டு அங்கிள் கெஸ்ட் வந்திருக்காங்க, நான் இன்னைக்கு ஒரு நாள் கேட்கலாம் 2 நாள் கேட்கலாம். வர்றவங்க வந்து கெஸ்ட் கிடையாது, ரெஸ்ட் எடுக்க வந்து தங்கிடுவாங்க. நான் போயிட்டு அங்கிள் கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா, டேய் 4 பேர் சொன்னீங்கடா, அநியாயமா நீங்க எத்தனை பேர் இருந்தீங்கன்னா தண்ணி போட அவர் 4 பேருக்கே போட மாட்டாரு. நம்ம பேட்ச் ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னா அது என்ன எதுனாலன்னு தெரியல. யாராச்சும் பசங்க வந்துட்டு மாப்பிள்ள ஒரு 2 நாள் நான் வேற பிஜி பார்த்துட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்லி வரவன் எவனுமே 2 நாள் இருந்தது கிடையாது. 2 வருஷம் நாங்கள் வந்து 8 மாதம் 2-3 மாதம் எங்க கூட ஒருத்தர் இருந்தேன். என்ன பண்ணுவேன், காலைக்கு வேலை கிளம்பி போயிடுவான். எப்போ தண்ணியெல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் கொண்டு போயிடுவான். நைட்டு சாயந்தரம் வருவேன், இன்னொரு குளியில் போட்டு படுத்து கிடப்பேன். நாங்கள் சமைச்சு வச்சோம்னா சாப்பிடுவோம், எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டான். ஆனால் எங்கள் ரூமில் இருப்பேன் அவன். யாரா நீ இருக்கிறதே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். மைண்ட் என்ன அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ வந்து நீ டெரஸ் கூட மாட்டல, நான் டூப்ளிகேட் சாவி போடுறேன். இப்போ நீ மோட்டர் சுவிட்ச் வந்து உன் கண்ட்ரோல இருக்கனால தானே நான் மோட்டர் சுவிட்ச் எங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். டேய் என் கண்ணு முன்னாடி ஏதாவது வச்சுட்டு திருடிட்டு போன்னு சொன்னா கூட நான் பண்ண மாட்டேன்டா. இப்போ எனக்கு இப்பெல்லாம் யோசிக்கிறேன், மைண்ட் அந்த மாதிரி ஆயிருச்சு. அதாவது என்ன சொல்றாங்க, திருடன்லாம் உருவாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு எங்க அண்ணன் வந்து அப்போ கூட பண்ண மாட்டாங்க, பசங்க மாட்டிக்குவாங்க. அதுலயும் அப்பவே போய் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், அங்கிள் டூப்ளிகேட் சாவி போடணும், உங்களுக்கே தெரியாம உங்க சாவி எனக்கு வேணும், அதை தரையலா அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்பேன். இல்லாட்டிங்க டூப்ளிகேட் சாவி போறவங்க யாரும் நம்பர் அவர் சரி மாடியில துணிக்காய போடணும், நைட் 6 மணிக்கு மேலே போகக்கூடாதுல்ல, மாடியில துணிக்காய போடணும்னு போயிட்டு அவர்கிட்ட போய் சாவி சரி கேட்காம எடுத்துட்டு போயிடும், வெளியே தானே இருக்கும் அப்படின்னு பார்த்தா 9 மணிக்கு மேலே சாவி எடுத்து உள்ள வச்சிருக்காரு. அவங்க டெய்லி ரொட்டீன் என்னன்னா 6 மணிக்கு மேலே அந்த சாவி எடுத்து உள்ள வச்சுக்கிறது, திருப்பி காலைல 6 மணிக்கு போட்டுருவாங்க. அது செம்மையா இருக்கும். அவங்க வாக்கிங் போற மாதிரி அதை காய வைக்கணும்னா உள்ள காய வை, ஃபுல் ஃபர்னிஷ்ட் தானே. ஆமா, நீங்க அவரோட கஷ்டத்தை கேளுங்க. அது வந்து என்னங்க, துணி துவைக்கிறத துணி துவைச்சு அதெல்லாம் எங்கெங்க துவைக்கிறாங்க, அப்படியே பக்கெட்ல முக்கி அப்படியே காய போட்டு காஞ்சா காயுது, காயலாம் போகுது. இன்னொன்னு என்னன்னா, இவங்களுக்கு அது எல்லாம் ஒன்னா ஃப்ரெண்டா சேர்ந்து தங்குறாங்க. அது உங்களுக்கு எல்லாம் வந்து ரேண்டமான பீப்புள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும். அதான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்க வேண்டியது. வந்து என்ன ஒரு பாசிட்டிவ்னா அதுல எவனும் சென்னைக்காரன் இல்லை அதுல. ஏன்னா திருநெல்வேலிக்காரன் திருச்சிக்காரன் அந்த மாதிரி இருக்கும்போது ஆமா ப்ரோ என்ன ப்ரோ ஊருது அந்த பாயிண்ட்ல ஒன்னாயிருவாங்க எல்லாரும். அதனால வந்து சென்னை இப்படி பேசி ஒன்னா என்ன பண்றது, அதான ரொட்டீனா இருக்கு. அதாவது இந்த வடிவேல் சொல்லுவார்ல, முருகா காசுக்காண்டி கடவுளே இல்லைன்ற கூட்டத்துல சேர்ந்து உன்னைய வைக்கிறதுக்கான நிலைமை வரும் அந்த மாதிரி. ஆனா அங்க என்னவா பிளஸ், அங்க ரூம்ல இருக்க யாருமே தெரியாதவங்களால ஊர் நிறைய பஞ்சாயத்து போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னோம்னா 4 பேர் பயந்துருவாங்க, நம்ம தப்பிச்சுக்கலாம். இங்க பூரா தெரிஞ்சவங்க சுத்தனே நம்ம 5 பேர் மாப்பிள்ள பண்ணு என்ன கோவப்படுற அப்படின்றாங்க. முன்னாடி வச்சு பிஇ முடிச்சேன்னு கூட சொல்ல முடியாது, நீ எங்க முடிச்ச அந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்னு வச்சுட்டு ஒரு பொய் கூட சொல்ல முடியலடா அந்த மாதிரி. ஸோ அங்கே எங்கள் பிஜியில் வந்து சாப்பாடுலாம் வந்து எனக்கு இங்கே நம்ம இந்த ஊர்லேயே சாப்பாடு அவ்வளோ செட் ஆகலை. ஏன்னா எங்கள் ஊரில் சாப்பாடு ரொம்ப நல்லா அருமையாக. ஆமாம், இப்போதான் எங்களுக்கு புரியுது, நாங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது, எங்களுக்கு செட் ஆகலன்னு சொல்லலாம். இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், நானும் அதான் திருநெல்வேலிக்காரன் வந்து நான் இனிமேல் சென்னைக்காரன் போகிறோம் கார், அது வந்து இது சம்திங்கில் ஒரு காரை பொடி போட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன். என்னடா இதான் ப்ரோ இன்னைக்கு மெனுன்றான். டேய் இதெல்லாம் வந்து இது பண்ணால் எனக்கு என் ரூமுக்குன்னு ஹார்பிக் வாங்கணும்டா தனியா, உயிரே போயிருமாடா சாப்பிட்டா அப்படின்னு. அது ஒரு காமெடி. சாப்பாடு பத்தி பேசினப்போ லைக் அங்க சாப்பிட்ட ஃபுட்டுக்கும் இங்க நீங்க சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் லைக் டேஸ்ட் வைஸ்ல இந்த காரமா அந்த மாதிரி என்ன நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க? என்ன பண்ணிட்டோம்னா டேஸ்ட்ன்ற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்கே நீ மறந்துரு வாழ்க்கையில. அந்த ஒரு ஜோனுக்கு போயிட்டோம், என்ன கிடைக்குதோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். உங்களுக்கு செட் ஆகலையா இங்க இருக்கு? இவங்க வந்துட்டு ஒரு 1 மந்த் இருந்துட்டாங்க. நான் லேட்டா வந்தோம் ப்ரோ. ஒரு கடைக்கு சாப்பிட கூட்டு போறாங்க, மீல்ஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், எல்லாமே அவங்க காலி பண்ணுறாங்க, ரசத்தை தொடவே இல்லை. நான் என்ன பண்ணேன், என்ன இப்படி ஸ்டூப்பிடாக இருக்காங்க அப்படின்ட்டு
ஐயோ அண்ணே அது கைக்குள்ள தண்ணி அப்படின்றாங்க. தம்பி ரசத்தை ஊத்தி ஒரு பெணம் வளைஞ்சு வச்சேன் ப்ரோ. இதுவா? சீரியஸா சொல்றேன் ப்ரோ. அதை எடுத்து சட்டையில போட்டு வந்தீங்கன்னா உங்க 24 hours பெர்ஃப்யூமே தேவையில்ல. கம்மன் சென்ட் வாட வருது ரசத்துல. நான் ஏன் நான் சாப்பிடலன்னு கேட்டா நாங்கள் வாரம் ட்ரை பண்ணோம், ரசத்தை வைக்காதீங்கன்னு சொன்னோம். அந்த வைக்கிறான்னு எடுத்து குடிக்க முடியுமா அப்படின்னு உட்காந்துருக்காங்க. எனக்கு விவரம் தெரியாது. இன்னொரு கடைக்கு போனோம், போய் லெமன் சாதம் சம்திங் ஏதோ வாங்குறாங்க. நான் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோன்ட்டு வேற ஒரு ரைஸ் வாங்குறேன். எடுத்து வாயில வச்சா அப்படிதான் இருந்துச்சு. நான் அந்த மாதிரி வித்தியாசமா ட்ரை பண்ணி நிறைய அடி வாங்கியிருக்கேன். நம்ம ஊர்ல நல்லா இருக்கும் புரோட்டா. நாங்க அதை சொல்ல மாட்டோம், ஏன்னா நம்ம சொன்னோம்னா எங்க வந்து நம்ம வேற ஆர்டர் பண்ணா இவனுக்கு பிடிக்கலையோ, நம்ம நல்லா சாப்பிட பிடிக்கலன்னு அவன் நினைச்சு ஆர்டர் பண்ணு நீ பண்ணு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு. இங்க வந்து உப்பு உரப்பு அதெல்லாம் கூடலாம் இருக்காது ப்ரோ. இருக்காது. போட்டா தானே உங்களுக்கு கூட இருக்கும். அங்க வந்து அதிகமா இருக்குன்றீங்களா? இல்ல நாங்க வந்து நீங்க கம்பேர் பண்ணனும்னா ப்ரோ அங்க எல்லாருமே அங்க இருந்து வந்திருக்கோம் தான். அங்க நாங்க சாப்பிட போனோம்னா சூசியா சாப்பிட போக மாட்டோம். என்ன இருந்தாலும் சாப்பிடுவோம். இல்ல bro, ஏதோ ஒரு கடையில ரேண்டமா நான் போய் சாப்பிடலாம். இப்போ நான் மட்டும் இல்ல, நீங்க நிறைய ஃபுட் ரிவ்யூஸ் பாத்தீங்கன்னாலே மதுரையில எங்கனாலும் கண்ண மூடிட்டு போய் சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. அவன் ஊர்ல அவனுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க இங்க வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம், இங்க நல்லா இல்லைன்னு. அப்புறம் தான் எங்களுக்கு புரிஞ்சு இங்க இருக்க பீப்புளுக்கு இந்த ஃபுட்டு செட் ஆகுது. அவங்க முதல்ல இது சாப்பிட்டு பழகிருக்காங்க. நமக்கு இது செட் ஆகல, நல்லா இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. மதுரையில நல்லா வந்து இல்ல bro. சில ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு ப்ரோ. மதுரையிலுமே வந்து சில ஓவர் ரேட்டட் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு. நல்லா இருக்கும், அங்கே நல்லா இல்லாமல் இருக்காது. அங்கே மட்டும் தான் நல்லா இருக்குன்ற மாதிரி போர்ட்ரே பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், நீ அங்கே சாப்பிட்றதும் சரி, சின்ன கடையில் போய் சாப்பிட்டாலும் அவங்க மதுரைக்கு ஃப்ளேவர் உண்டு. இப்போ ஒரு இன்ஜினியரிங் படிச்சு முடிச்ச பையன் வேலை தேடுற மாதிரி நாங்க வந்து சாப்பாடு கடை தேட வேண்டியிருக்கு. இங்க எங்க நல்லா இருக்கும், எங்க நல்லா இருக்கும். காலைல சாப்பாடு கிடைச்சிரும், நைட் சாப்பாடு எப்படியாவது கிடைச்சிரும். இந்த மதிய சாப்பாடுக்கு தான் சென்னையில் வந்து பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு மீல்ஸ் வந்து 60 ரூபான்னுவாங்க. நான் அந்த ஒரு மீல்ஸை சாப்பிட்டு முடிக்க மாட்டேன். அதான் என் பிரச்சனை. மற்றவங்களாம் சாப்பிட்டுருவாங்க, நான் ஒரு தட்டு. அவங்க வந்து தம்பி இன்னும் கொஞ்சம் அக்கா இங்க ஹோட்டல் வந்து நல்ல ஹோட்டல் தேடி கண்டுபிடிக்கிறது எப்படி இருக்கும்னா ப்ரோ, சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சிவில் இன்ஜினியரிங்ல வேலை கிடைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். 100ல ஒருத்தனை கிடைக்கும் மாதிரி. ஏன்னா சில பேர் சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வேற ஃபீல்டுக்கு ஈஸியா போயிடுவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அந்த அதுவும் கிடையாது. அது வந்து என்னன்னா இங்கேயும் எங்களுக்கு ஃபேவரட் கடையெல்லாம் இருக்கு. எப்படி கடைன்னா 30 ரூபா தோசை கடைன்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடைக்கு நாங்கள் வச்சிருக்க பேர் வந்து பெட்ஷீட் தோசை கடை. 30 ரூபாய்க்கு அந்த அக்கா ஊற்றி கொடுக்குற தோசை 2 வாங்கிட்டு போனோம்னா போர்த்தி படுத்துடலாம். அந்த அக்கா வந்து அந்த அக்கா நினைக்கிறாங்க, பாவம் பசங்க வெளியில இருந்து வந்திருக்காங்க, 30 ரூபாய்க்கு நம்ம இவ்வளவு பெரிய தோசை கொடுக்கலான்னு. அந்த பசங்க வெளியில வந்து இங்க ரொம்ப நாளா சாப்பிடாம இருந்து இப்பதான் அந்த கடைக்கு வராங்க. அவங்களுக்கு இந்த தோசையை கொடுத்தோம்னா ஒரு 10 பேர் சேர்ந்து சாப்பிட்டுக்கலான்றது உங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி எங்களுக்கு பிடிச்ச சூஸியான சில ஹோட்டல்ஸ்ல அது கையேந்தி போகும் தான். அந்த மாதிரி கடை ரொம்ப ஒஸ்டான விஷயம் என்னன்னா, இது கொஞ்சம் சீரியஸான கண்டென்ட் தான். இங்க நான் வந்து சாப்பிடாம இருந்துட்டு ஒழுங்கா சாப்பாடு இறங்கலன்னு சொல்லிட்டு சரி வீட்டுக்கு போய் ஆசையா சாப்பிடணும் உட்காந்தா எனக்கு வீட்டு சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. ஏன்னா ஏதோ குடல்லாம் சுருங்கிருமாமே ஒழுங்கா சாப்பிடலன்னா. அந்த விஷயம் நம்மளுக்கே தெரியல. அது ஆமா, வீட்டுல வந்து சொல்றாங்க இந்த மாதிரி, டே என்னடா ஆச்சு அங்க ஒழுங்கா சாப்பிடுறீங்களா இல்லையா? அப்ப நாங்க வந்து ட்ரூத் வந்து ரிவீல் பண்ணுவோம் இந்த மாதிரி அப்படின்னு. என்னடா வீட்டு சாப்பாடு கூட என்னடா உங்களுக்கு வீட்டு சாப்பாடு கூட இறங்க மாட்டேங்குது. ஏன்னா ஆசையா போவோம் வீட்டுல சாப்பிடலான்ட்டு, அது கூட இறங்குறேன்னா ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கும். அப்புறமா எங்களுக்கு வந்து இங்கதான் வந்து செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்க சாப்பிடாம வந்துடும். அதான் ப்ரோ, இந்த டேஸ்ட் சாப்பிட்டு நமக்கு நாக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்டாதான் இறங்குற மாதிரி வந்து அது டியூன் ஆயிடுது. நமக்கு வீட்டுல போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டாலும் என்னமா நல்லா சமைச்சு வச்சுமா நான் எப்படிமா சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஆகி போச்சு. போங்க போய் உப்பெல்லாம் கம்மியா பண்ணிட்டு நீங்க என்ன வீட்டுல உப்பு மிளகா அப்படிலாம் போட்டுட்டு எடுத்துருங்க. உங்களுக்கு பிஜில எப்படி? நாங்களாவது வீட்டுல எங்களுக்கு அவர் வந்து கேட்பாரு இவ்வளவு கம்மியா இருக்கா கூட இருக்கா, நாங்க காம்ப்ரமைஸ் ஆகி போயிடுவோம். உங்களுக்கு எப்படி? நீங்க கேட்பாங்க சோறு வேணுமா வேணாமான்னு கேட்பாங்க. அது கேட்பாங்க. இல்ல ஏன்னா காலைல வந்து உங்களுக்கு எப்படி வீடு வேணுமா வேணாமா, அந்த மாதிரி சோறு வேணுமா. எனக்கு 10:15 மேல போனா டிஃபன் இருக்காது, லஞ்ச் எப்ப போனாலும் இருக்காது. ஏன்னா அவன் சமைக்கிறத லேட்டா சமைப்பான். உங்க மேல மிஸ்டேக், எங்களை மாதிரி டின்னர் மட்டும் சாப்பிடணும். அதான் சொல்ல வந்தேன். இப்ப என்னன்னா பிஜில இருக்காங்கனால இங்க வந்து இது வந்து இது பெருமையா சொல்ற மாதிரி இருக்காது, தப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். நல்லா சமைச்சோம்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவோம். என்னன்னா காலையில வந்து அண்ணன் தூங்கி எந்திரிச்சிருவாப்புல, நம்ம ஹரி அண்ணன் வந்து நாங்க உட்காந்துப்பல தூங்கி எந்திரிச்சிருவாப்புல, எல்லாருமே ரூம்ல எந்திரிச்சிருவோம். என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும், என்ன சமைக்கலாம் அப்படின்னு டிஸ்கஷன் போகும். இல்ல லஞ்ச் வந்துரும். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இப்போ லஞ்ச் நம்ம சாப்பிடணும், என்ன சாப்பிடலாம்? ரசம், ஒரு சாம்பார் சாதம் வச்சு பொரியல், சாம்பார் வச்சு பொரியல் வைக்கணும்னா இப்ப போய் பருப்பு வாங்கணும். காசு இல்ல நேத்தானப்பா சாம்பார், அது மாதிரி பருப்பு வாங்கணுமே அப்படின்ற. வேற தக்காளி வச்சலாம், சிம்பிளா முடிஞ்சிரும். தக்காளி ரேட் கூட எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? வேற தயிர் பாக்கெட் யார் வாங்கிட்டு வருவா? ப்ரோ சளி பிடிச்சிருக்கு ப்ரோ, ரூம்ல எல்லாருக்கும் தண்ணி செட் ஆகல. அதான் எப்படி பேசிக்கிட்டு டின்னர் வரைக்கும் போயிருவீங்க, டிராவல் பண்ணி. அப்ப டின்னர் மட்டும் பேசுறதே டின்னர் டயத்துல தான். ரைட். அப்ப சாப்பாடு விடிஞ்சிருங்க. வேற என்ன, கொஞ்சம் மஞ்சள் மிளகாத்தூள் போட்டு ரசம் வச்சிருவோம்.
ரசம் வைக்கலாம் ஆனா அது ரசத்தை அது எப்படி ரசம் பிடிக்கலன்னு நீ ஒருத்தன் ஆ. சரி அவனுக்காண்டி ரசம் பிடிக்கும் வேற என்ன வைப்பீங்க ரசம் 4:30 மணிக்கு ராத்திரி விடுஞ்சிருங்க தூக்கம். அட நீங்க வேற சாப்பிட்டியா போடுறோம்ல அது சேவை கூடுது ஒரே கோரசா இருக்குன்னா பாத்துங்களேன் அப்ப எப்படி தூக்குறது இவ்வளவு கஷ்டமா